சரிடா, ஒரு வழியாக பேரை வச்சாச்சு பிஸ்னஸுக்கு. இப்போ அடுத்த கட்டமாக ஸ்மால் பிஸ்னஸ்னாலே லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் லொக்கேஷன் தேடலான்னு காலையிலே ஜிம்மை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு நான் கமநல்லி கிளம்பிட்டேன். காலையிலே ஒரு 8 மணிக்கு போய் அப்படியே உலாவிக்கிட்டு இருந்தேன். என்னடா எங்கே எவனாச்சும் மாட்டவானா பேசுகிறதுக்குன்னு ஒரு இளநீ கடைக்காரன்ட்ட போய் நிறுத்தினேன். ஆனால் எங்கள் பிஸ்னஸ் போகிறதுக்கு ஏதாச்சும் பர்மிஷன் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னார், தம்பி இங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்காது, நான் இங்கே 20 வருஷமாக கடை போட்டிருக்கேன் அப்படின்னு. அடா பாவி, என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு. சரி, அங்கேருந்து கிளம்பி போய் அந்த கம்யூனிட்டியோட செக்யூரிட்டி கார்டுகிட்ட போய் கேட்டேன். அவர் இருந்துக்கிட்டு, தம்பி அது எங்கள் பார்ட் இல்லை, அது கவர்மெண்ட் பார்ட்டு, பிபிஎம்பி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு திட்டுக்குன்னு தூக்கி போட்டார். ஐயோ, கவர்மெண்ட்லாம் போனால் நல்ல காசு கேட்பானுங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு அதே நைட்டு கிளம்பி திரும்ப போய் நைட்டு சின்ன சின்ன கடைக்காரங்கள்கிட்டலாம் போய் பேசினேன். சின்ன சின்ன இந்த கிராமட்ஸ், அப்புறம் இந்த கோகோ மில்க்லாம் விற்கிறாங்க பசங்க, ப்ரௌனீஸ் பம்பலோனீஸ்லாம் விற்கிறாங்க ஸ்ட்ரீட்டில் கமநல்லியில். ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசி கேட்டதில், தம்பி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, நீ எங்கே கடை போடுறியோ அந்த கடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த ஸ்டோர்கிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டுக்கோ, அவன் ஹூன்னானா நீ போட்டுக்கோ, ஹூன்னானா அப்படியே கிளம்பி போயிடு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு. நம்மளுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ், விடிகாலில் எந்த பெரிய பிராண்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவனுங்க ஓப்பன் பண்ணுற டைமிங்கே 11 மணி, நம்ம கடை போடுறத விடிகாலில் 6:30 to 9:30. அதனால நான் தப்பித்தேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.